வணக்கம். இன்னைக்கு உலக நாடு ஃபுல்லா உத்து கவனிச்சுட்டு இருக்கிறது நாசாவை தான். ஏன்னா அமெரிக்காவை சேர்ந்த 2 விண்வெளி வீரர்கள் பேரி வில்மோர் மற்றும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ், இவங்க 2 பேரும் பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்புறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் வாங்க பார்க்கலாம். கடந்த 2011 அப்போதைய அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, தனியார் விண்கலன்கள் மூலம் விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்புறது. அது மட்டும் இல்லாம வருங்காலங்கள்ல இதுவே விண்வெளி சுற்றுலாவா டெவலப் பண்றது. இதுதான் அவங்க திட்டத்தோட முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. இதற்காக எலன் மஸ்க் அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மற்றும் அமெரிக்காவோட விமான தயாரிப்பு கம்பெனியான போயிங் நிறுவனம், இந்த 2 கம்பெனியோட ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. 2011 இந்த 2 நிறுவனங்களும் தங்களோட ஆராய்ச்சி பணியை தொடர்ந்து நடத்திட்டு வந்தாங்க. கடந்த 2020 நவம்பர் 14 எலன் மஸ்க் அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தயாரிச்ச க்ரூ டிராகன் அப்படிங்கிற விண்கலம் விண்ணுக்கு ஏவப்பட்டுச்சு. இதுல 4 விண்வெளி வீரர்கள் பயணம் செஞ்சாங்க. இவங்க 167 நாள் தங்களோட ஆராய்ச்சி பணிகளை சர்வதேச விண்வெளி மையத்துல முடிச்சு வெற்றிகரமா பூமிக்கு திரும்பினாங்க. இது பெரும் வெற்றியா பார்க்கப்பட்டுச்சு. 8வதா கடந்த மார்ச் மாதம் அவங்க மீண்டும் ஒரு விண்கலனை சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்புனாங்க. இதுல 4 விண்வெளி வீரர்கள் பயணம் பண்ணாங்க. அவங்க இன்னும் தங்களோட ஆராய்ச்சி பணியை சர்வதேச விண்வெளி மையத்துல தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. போயிங் நிறுவனம் அவங்களோட ஸ்டார்லைனர் அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்டை தயாரிச்சாங்க. கடந்த 2019 நவம்பர் மாசம் ஒரு ஆள் இல்லாத விண்கலத்தை சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்புனாங்க. இது சேஃபா பூமிக்கு திரும்பி வந்துச்சு. இது பூமிக்கு திரும்பும்போது இதோட 3 பாராசூட்ல 2 மட்டும்தான் விரிஞ்சுது. இருந்தா கூட இதை வெற்றியா தான் அவங்க அறிவிச்சாங்க. அதே ஆண்டு டிசம்பர் மாதம் மீண்டும் ஒரு ஆளில்லா விண்கலத்தை அனுப்புனாங்க. ஆனா இது தோல்வியில தான் முடிஞ்சுது. இது தொடர்ந்து மே மாசம் 2022 மீண்டும் ஒரு ஆளில்லா விண்கலனை அவங்க சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்புனாங்க. இது வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டுச்சு. இது தொடர்ந்து போயிங் நிறுவனம் தன்னோட ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல விண்வெளி வீரர்களோட விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டாங்க. இதன்படி 2024 மே மாசம் 2 விண்வெளி வீரர்கள், அதாவது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் அவர்களோட இந்த விண்கலம் புறப்பட தயாரா இருந்துச்சு. ஆனா ஆக்சிஜன் வால்வுல ஏற்பட்ட பிரச்சனை காரணமா 2 மணி நேரம் முன்னாடி நிறுத்தப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து ஜூன் 2 மீண்டும் புறப்பட தயாரா இருந்துச்சு. ஆனா இந்த டைம் கடைசி 2 நிமிஷம் இருக்கும்போது மீண்டும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டுச்சு. இது புறப்படுறதுலயே ஏகப்பட்ட பிரச்சனை. அப்படி இருந்தும் கடந்த ஜூன் 5 மீண்டும் இந்த விண்கலம் புறப்பட தயாரா இருந்துச்சு. ஆனா இந்த முறை வெற்றிகரமா இது விண்ணுக்கு ஏவப்பட்டுச்சு. இது தன்னோட 25 மணி நேர பயணத்துக்கு பிறகு சர்வதேச விண்வெளி மையத்தை போய் சேர்ந்தாங்க. ஆனா இது போய் சேர்ந்ததுல பல சிக்கல்கள் இருந்துச்சு. இது புறப்பட்டதுல இருந்தே அந்த விண்கலத்துல ஹீலியம் வாயு கசிவு ஏற்பட்டுச்சு. இதையெல்லாம் சரி பார்த்து தான் அவங்க 25 மணி நேரத்துக்கு அப்புறம் சர்வதேச விண்வெளி மையத்தை போய் அடைஞ்சாங்க. நீங்களே அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சுனிதா வில்லியம்ஸ் எவ்வளவு சந்தோஷமா அந்த சர்வதேச விண்வெளி மையத்துக்குள்ள போறாங்க அப்படிங்கிறத. சுனிதா வில்லியம்ஸ் இதுல ஏற்கனவே அனுபவம் வாய்ந்தவர். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் 2 தடவை அவங்க சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போயிருக்காங்க. அவங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனாலதான் இந்த முறை அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொண்டு சர்வதேச விண்வெளி மையத்தை போய் சேர்ந்தாங்க. இந்த பயணம் 9 நாள் திட்டமிடப்பட்டு இருந்துச்சு. அதாவது ஜூன் 14 திட்டமிடப்பட்டபடி அவங்க பூமிக்கு திரும்பி இருக்கணும். ஆனா அவங்களால திரும்ப முடியல. ஏன்னா தொடர்ந்து அதுல ஹீலியம் வாயு கசிவு ஏற்பட்டுச்சு. அதை சரி செய்யற முயற்சியில அவங்க ஈடுபட்டு வர்றாங்க. நாசா அவங்க ஜூன் 26 பூமிக்கு திரும்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுவும் நடக்கல. 9 நாள் திட்டமிட்டு தான் இந்த விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போச்சு. ஆனா 1 மாதத்தை கடந்தும் இன்னும் அவங்களால பூமிக்கு திரும்ப முடியல. இந்த விண்வெளி மையத்துல ஏற்கனவே 7 விண்வெளி வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட இவங்க 2 பேரோட சேர்ந்து இப்போ 9 பேரா அங்க இருக்காங்க. இவங்க பூமிக்கு திரும்புறதுல காலதாமதம் ஆகிறதுனால அவங்களோட உடல்நிலையில பல பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 2003 அமெரிக்காவோட கொலம்பியா விண்கலம்
வானிலேயே வெடித்து சிதறினது எல்லாருக்கும் தெரியும். இதுல 7 விண்வெளி வீரர்கள் பரிதாபமா உயிரிழந்தாங்க. இதுல இந்திய வம்சாவளியை சேர்ந்த கல்பனா சாவ்லா அவர்களும் ஒருவர். இந்த மாதிரி எதுவும் அசம்பாவிதம் நடக்காம இந்த முறை சரியா அவங்கள பூமிக்கு திரும்ப கொண்டு வரணும், அப்படிதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அமெரிக்க மக்களோட பொதுவான கருத்து என்னன்னா, போயிங் நிறுவனம் இந்த திட்டத்துக்கு சரி வராது அப்படிங்கிறது தான். அதை உறுதிப்படுத்தும் விதமா இந்த போயிங் நிறுவனம் தயாரிச்ச இந்த விண்கலம் ஆரம்பம் முதலே பிரச்சனையாவே இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் நாசா அவங்கள விண்வெளிக்கு அனுப்புனது ஒரு பெரிய தவறாதான் அமெரிக்க மக்களிடமே கூறப்படுது. நம்ம இந்தியாவை சேர்ந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் சோம்நாத் மற்றும் மயில்சாமி அண்ணாதுரை இதை பத்தி கருத்து தெரிவிக்கும் போது கண்டிப்பா நாசா அவங்கள பூமிக்கு திரும்ப கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா எப்படி அந்த 2 விண்வெளி வீரர்களை பூமிக்கு கொண்டு வர போறாங்க? இதுக்காக எலன் மஸ்க் அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட உதவியை நாடலாம், அல்லது ரஷ்யாவோட உதவியை நாடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் அந்த 2 விண்வெளி வீரர்கள் பத்திரமா பூமிக்கு வரணும். இதுதான் உலக மக்களிடையே எதிர்பார்ப்பா இருக்கு.